எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் நானும் முதலாளியும் வந்திருக்கோம். பர்த் மேட்ச் முடிஞ்ச கையோட செம்ம அடி இந்தியா கிடைச்சிருக்கு. ஆஸ்திரேலியா காம்ப்ரிஹென்சிவா ஜெயிச்சிட்டாங்க. 1/7 விக்கெட்ஸ், 29 பால் மிச்சம் இருக்கிற மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து டாஸ், எக்ஸலன்ட் டாஸ் டு வின் ஃபார் ஆஸ்திரேலியா. ஏன்னா ஸ்டாப் ஆன் ஆஃப் நேத்தே வந்து முதலாளி சொன்னார்னு நினைக்கிறேன். நம்ம மேட்சை பத்தி பேசும்போதே மழை பெய்யும் அப்படின்னு. மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப வந்து டாஸ் ஜெயிச்சு bowling தான் போடணும். இந்தியாவும் அதான் பண்ணியிருப்பாங்க. அதில் கண்டிஷன்ஸையும் யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பவுலர்ஸையும் ரொட்டேட் பண்ண முடியும். அதோட இம்பார்ட்டண்ட்டாக வந்து பேட்டர்ஸ்க்கு வந்து என்ன டார்கெட்டுன்னு தெரியும். ஸோ இட் ஹெல்ப் ஆல் அலாங். ஸோ அது ரொம்ப ஈஸி. ஸோ எடுத்ததுலேருந்தே பேக் ஃபுட். சில மேட்சஸ்லாம் வந்து அப்படியே நெக் டு நெக் போகும். சில மேட்சஸ்லாம் வந்து எடுத்ததுலேருந்து நம்ம லீட்லேருந்து ஜெயிப்போம். பட் இந்த மேட்ச் வந்து இது இந்தியா வர் பிஹைண்ட் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் த கோ. ட்ரையல் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அந்த பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கோப் பண்ண முடியல. இனிஷியல் மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ அதனால அது ஆல்வேஸ் பிஹைண்ட் த கேம். ஓவர்ஸ் அவங்க வந்து திருப்பி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹேட் டு மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கார்டிங்லி. ரொம்ப ரைட் லெஃப்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் ஆர்டர் அதே மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா எண்டட் அப் லைக் 136 அப்படிங்கிறது வந்து லைக் இன்னும் ஒரு 40 ரன் ஷார்ட் அந்த 26 ஓவருக்கு மார்க்குக்கு. ஸோ அதனால ஆல்வேஸ் பிலோ இதுதான். திருப்பி வந்து டிராவல்சர் அவுட் ஆனாரு, ஷார்ட் அவுட் ஆனாங்க. பட் மார்ஷும் பிலிப் மார்ஷோட ஹோம் கிரவுண்டு சூப்பராக ஆடிட்டாரு. இட் வாஸ் ஜஸ்ட் நாட் டூ மச். இந்த டோட்டல் அடிச்சுட்டு பவுலர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட் வாஸ் நாட் டு பி டன். எண்ட் ரிசல்ட் வந்து காம்ப்ரிஹென்சிவா தோத்துட்டாங்க. முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? நான் சொன்ன மாதிரி குட் டாஸ் வேணு. அப்படி டாஸ் ஜெயிச்சிருந்தா பவுலிங் தான் பண்ணியிருப்போம். ஆனா இன் கேஸ் இவர் மிச்சல் மார்ஷ் வந்து ட்ரெடிஷ்னலா இப்போ அவரோட பேட்டர்ன் வந்து கேப்டன் பண்ணது எல்லாத்துக்கும் வந்து ஐ திங்க் 25 மேட்ச் கிட்ட வந்து சேஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் பவுலிங் கண்டிஷன்ஸ் சோசன் டு சேஸ் தான் நினைக்கிறேன். பவுலர்ஸ் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா ஆன்டிசிபேட் பண்ணாங்களா இல்ல பிளான்டான்னு தெரியல. மேட்ச் வந்து டெஃபினட்டா இன்டரப்ட் ஆகும்னு சொல்லி ஃப்ரண்ட் லோடட் ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட். இப்போ இப்போ அது வேணும்னே தான் பண்ணாங்க வெற்றி. அது கரெக்ட் தானே அவங்க பண்றதும். இப்போ 26 ஓவர் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 10 ஓவர் கண்டிப்பா நம்ம 8 ஓவரோ 7 ஓவரோ 5 ஓவர் கூட ரெடியூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க 7 ஓவர் போட்டு விட்டு டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. அதோ மேஜர் ப்ளோ வந்து அவங்க நல்லா போட்டது, ஸ்விங் பவுன்ஸ் யூஸ் பண்ணது, அது வந்து நம்மளால கவுண்டர் பண்ண முடியல. அது ரோஹித் சர்மாலாம் நல்லா செட் பண்ணி டெஸ்ட் மேட்ச் விக்கெட் மாதிரி எடுத்தாரு ஹேசல்வுட். ஸோ எல்லிஸ் வந்து அது ஒரு அன்பார்ச்சுனேட். பட் அதான் மோஸ்ட்லி டெஸ்ட் மேட்ச் லென்த் அண்ட் லைன் போட்டு அவுட் சைட் ஆஃப் போட்டு கோலி அவுட் ஆக்குனாரு. ஸோ எல்லாமே அக்கார்டிங் டு பிளான், தி வெல் பிளான், தி வெல் ப்ரிப்பேர்டு. ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜ் நல்லா யூஸ் பண்ணாங்க. தே நோ த கண்டிஷன்ஸ். பேட்டிங் கூட வந்து இப்போ ரேம் பண்ணி 6 அடிக்கிறதுலாம் அவங்களுக்கு தே நோ பவுன்ஸ்ல வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி அந்த மாதிரி ரென்ஷாலாம் 6 அடிச்சாரு. ஸோ இட் வாஸ் குட் கேம் ஃபார் ஆஸ்திரேலியா. இந்தியா வந்து நம்ம யூஸ்வலா டெஸ்ட் மேட்ச்ல இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சுருண்டுவோம் ஒரு விசிட் பண்றப்ப. அந்த மாதிரி இவங்க வந்து உடனே ஒரு ஓடியில ஒரு சுருண்டு போயிட்டாங்க. இன்னும் 2 மேட்ச் இருக்கு, பாப்பா எப்படி போகுதுன்னு. நீ கோலி ரோஹித்தை பத்தி பேசுனேன், நானும் அந்த 2 டிஸ்மிசல் பத்தி சொல்றேன். இந்த மாதிரி இந்த வென்யூல ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிடபிள்யூ வந்து மோர் ஆர் லெஸ் நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ பவுன்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால. கோலியே கூட ஃபர்ஸ்ட் பால் அக்ராஸ் போய் ஷஃபிள் பண்ணி வாங்கினாரு. பட் அதெல்லாம் வந்து வேற ஏதாவது ஒரு வென்யூல கொடுத்துருப்பாங்க. அது வந்து இதுதான். பட் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பேக் ஃபுட்ல இவங்க செட் பண்ணி அடிக்கணும். கொஞ்சம் முன்னாடியே ஃப்ரண்ட்ல போய் கமிட் ஆகக்கூடாது. மிச் மார்ஷ் அதான் பியூட்டிஃபுல்லா எக்ஸிபிஷன் காமிச்சாரு. அவர் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட் பேக் ஃபுட்டுக்கு போய் இவன் ஆஃப் சைட்ல 6 அடிக்கிறது கூட அப்படிதான் அவர் பண்றாரு. ரோஹித் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு அது குட் லென்த் நிறைய பேர் சொல்றாங்க. அப்புறம் அந்த பிச் மேப் காட்டும் போது அது ஷார்ட் ஆஃப் லென்த் பால் தான். ரோஹித் அவுட் ஆன பால் ஒரு பேக் ஃபுட்லயே போய் அடிச்சிருந்துருக்கலாம். அது அன்பார்ச்சுனேட்லி அவரால் பண்ண முடியல. கோலி அதே தான், அவே ஃப்ரம் த பாடி. கொஞ்சம் வந்து அவர் ஸ்டான்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நிக்கிறாரு. கமெண்ட்ரிலேயே அது சொன்னாங்க. இப்பதான் புதுசா லெஃப்ட் ஆர்மர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஸ்டான்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நிக்கிறாரு. இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஒருத்தர் வந்து சச்சின் டெண்டுல்கர். ஏன்னா வந்து ஏர்லியா அவர் ஆடும்போது டெண்டுல்கர் வந்து வாசிம் அக்ரம்லாம் போடும்போது வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்டா நின்று வாசிம் அக்ரம் ஹேட் ஏர்லியர் சக்சஸ் அகேன்ஸ்ட் டெண்டுல்கர். அப்புறம் போக எஸ்பெஷலி ஜஹீர் கான் இந்தியன் டீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் டெண்டுல்கர்ஸ் கேம் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இம்ப்ரூவ் குவைட் அ பிட். அவரும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா விளாண்டு நல்லா கவுண்டர் பண்ணாரு. கோலி வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணி விட்டு விளையாண்டது வரைக்கும் ஓகே, ஸ்டான்ஸ் ஓப்பன் பண்ணாரு ஸ்டார்க்கு. பட் அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு த பால் போய் விளையாடாம அதேதான் டெஸ்ட் மேட்ச்ல அவர் எப்படி அவுட் ஆவாரோ அவே ஃப்ரம் த பாடி பேட்டை விட்டாரு. அது வந்து அவர் க்ளோஸ் டு த பால் போய் அடிச்சிருந்தாருன்னா நல்ல டைம் ஆயிருக்கும். அது 4 போயிருக்கும். அது க்ளோஸ் டு த பால் போகாம பேட் மட்டும் போனால அவருக்கு அந்த பவர் கிடைக்கல, நேரா கைக்கு போயிருச்சு. அதுதான் அவர் நிறைய தடவை அது அவர் அட்ரஸ் பண்ண தான் பாக்குறாரு. பட் அந்த மேட்ச்
இதுல அவர் இல்ல. மேபி இஸ் கமிங் பேக். கொஞ்சம் ரஸ்டியா இருந்தது தான் அது அவுட் ஆனது. ரோஹித்தும் அப்படிதான் கொஞ்சம் பேக் ஃபுட்ல முன்னாடியே அவர் போய் நின்றுருந்தானா அவர் அடிச்சிருப்பாரு பளிச்சுன்னு. அது வந்து ஒரு ஷார்ட் பால் தான். அவர் குட்ல இருந்து போய் அவர் இது பண்றதுக்கு இல்ல. 2 பேருமே ரஸ்டி தான். இதை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. நீட் டு கிவ் தம் டைம். பட் மேத்யூ ஹேடன் வந்து ஒரு அழகான பாயிண்ட் சொன்னாரு. அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி கரியர் ஆஸ்திரேலியாவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் அவரோட டஃபஸ்ட் சீசன் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆடின அந்த 2010 சீசன் தான். ஏன்னா வந்து நான் ரிட்டையர் ஆயிட்டேன், பட் என்னால் வந்து அந்த மேட்சோடைய அந்த இதுக்கு ஸ்பீடுக்கு கோப்பப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், ஃபிசிக்கலி நான் ரொம்ப ஃபிட்டாக தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு அந்த ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் வர்றது, நான் நெட்ஸில் கரெக்டாக தான் விளையாடுவேன், ப்ராக்டிஸில் கரெக்டாக தான் இருப்பேன். என்னால் அந்த குரூவுக்கு வர முடியல, மேட்ச் குரூவுக்கு. அது ஒரு 4-5 மேட்ச் கழிச்சு தான் எனக்கு செட் ஆச்சு. நான் கண்டினியூஸாக விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு அது தெரியல. பட் ரிட்டையர் ஆகிட்டு ஐபிஎல் மட்டும் விளையாடும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 2010 சீசனில் அந்த டைட்டில் வின் பண்ணாங்க சிஎஸ்கே அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே தான் இவங்க 2 பேருக்குமே பொருந்தும். இவங்க வந்து என்னதான் சாம்பியன் பிளேயர்ஸ், தேர் ப்ரூவன் மேட்ச் வின்னர்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னாலுமே அந்த மேட்ச் குரூவில் அவங்க இல்லை அப்படிங்கிறப்ப தே ஆர் பவுண்ட் டு ஸ்ட்ரகிள். ஒரு 2-3 மேட்சஸ் எடுத்துக்குவாங்க, பட் கண்டிப்பாக அதை அடிச்சிருவாங்க. பட் இவங்க இப்படி இருந்துட்டு வேர்ல்ட் கப் ஆடணும்னு நினைச்சாங்க அப்படின்னா தே ஷுட் கோ இன் ரைட் குரூப். அந்த கண்டினியூஸாக மேட்ச் ஆடிட்டே அவங்க வேர்ல்ட் கப்புக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதை அவங்க ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் சம்திங் ஷுட் பி ஐ திங்க் ஃபெசிலிட்டேட் பண்ணும். அது அவங்களுக்கு தொடர்ந்து வந்து அவங்கள மேட்ச் ஃபிட்டாக வச்சுட்டு மேட்ச் குரூவ்லேயே வச்சிருந்து அவங்கள எந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் லேட்டு தான் இன்டு த பால். அக்சர் பட்டேல் நல்லா விளாண்டார். ஹி வாஸ் ரஷ்ட் இன். இந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல ஐ திங்க் ஹி மேட் அக்சர், கேஎல் ராகுல் 2 பேருமே நல்லா விளாண்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி முன்னாடி அனுப்பி விட்டுருக்கலாம், தேவையில்லாமல் அவங்க அந்த லெஃப்ட் ரைட் பார்த்து இது பண்ணாங்க. ஹர்ஷித் ராணா நம்பர் 8ல வேல்யூ அடிஷன் சொல்லி அவர் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இன் பெர்ஃபார்ம். பட் ஓவரால் அதுதான், இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க பின்னாடி இருந்தீங்க அப்படின்னா டு கம்பேக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்ட் ஆஃப் பிரில்லியன்ஸோ 2-3 தேவைப்படும். அது இன்னைக்கு இந்தியாவுக்கு இல்லை. ஸோ பிலோ பார் வித் பேட் அப்படின்னு ஒத்துட்டு தான் ஆகணும். 40 ரன் ஷாட் என்னை பொறுத்த வரைக்கும் தட் வாஸ் ரிஃப்ளெக்டிங். 40 ரன் ஷாட்னு நான் நினைக்கிறேன். வெற்றி, நீ என்ன நினைக்கிற? எவ்வளோ ரன் அடிச்சிருக்கலாம் நீ நினைக்கிற? 170 அடிச்சிருக்கணும் 26 ஓவர்ஸ்க்கு. 170 அடிச்சிருக்கணும். பட் அதே மாதிரி தானே இப்போ இந்த சுச்சுவேஷன்ல மழை பறக்கிறப்ப யூ கான் ப்ரெடிக்ட். ஆமா, இந்த டார்கெட்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து அதுவும் வந்து மழை பெய்ய போகுதுன்னா அவங்க டிஎல்எஸ் எடுத்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஓவர்ஸ்ல எத்தனை ரன்ஸ் இருக்குன்னு கணக்கு பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ்லேயே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நம்ம 140 ரன்ஸ் பின்னாடி ஒருவேளை பேக்ல கொஞ்சம் அதிகமா அடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஓவர் கிட்ட நம்ம விடன் ஸ்கோர் மச். தே ஹேட் ஐ திங்க் 3-4 மெரின் ஓவர்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க 4 மெரின் ஓவர், ஏஜ்லூட் 2 ஸ்டார்ட். ஸோ அதெல்லாமே நம்ம 50 ஓவர் விளாண்டாங்க. ஆமா ஆமா. ஸோ அதெல்லாம் வந்து பாதிக்கும். ஸோ அப்போ ஆனா நம்ம சொன்ன மாதிரி இவங்க ரஸ்டியா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர்லயே வந்து 3 விக்கெட் விழுந்துருச்சு. தே ஆர் நாட் ஏபிள் டு கேட்சப். பிளேயிங் கேட்சப் தான் விளையாண்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். பார்ப்போம். அது கொஞ்சம் டார்கெட் வந்து 170 ஃபேர் டார்கெட். பட் மழைன்னு இருக்கப்ப தே ஹேவ் டு திங்க் இட் மோர் லைக் T20 ஃபார்மேட்ல நீங்க வந்து ஃப்ரம் த வேர்ட் கோ அடிச்சு தூக்கணும். ஆனா பிச்சும் பவுன்ஸும் இவங்களுக்கு செட் ஆகல இன்னும். மேபி நெக்ஸ்ட் மேட்ச் வில் பி பெட்டர், பேக் வித் பெட்டர் ஒன்ஸ். கில்லு நல்ல டச்ல தான் இருந்தார் வெற்றி. கில்லு ஸ்டெப் அப் பண்ணியிருந்துக்கலாம். அது ஆனா ஒரு பரம ஓசி விக்கெட் எலிஸ் போட்டது. இன்னொரு நாள் அது 4 போயிருந்திருக்கும். அது வந்து ஒரு பரம ஓசி விக்கெட். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. வெரி அன்பார்ச்சுனேட். ஆமா, ஜஸ்ட் இந்த கிளவுல ஃபெதர் பண்ணிட்டு போச்சு. அது இது பண்ணாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஆனா அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவரும் அவுட் ஆனாரு. அன்பார்ச்சுனேட் தான். மேபி பார்க்கலாம். தே வில் ஹேவ் டு லேர்ன் இதுல இருந்து எடுத்து ப்ராக்ரஸ். அர்ஷதீப் சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் தென் அகெயின் ஹி வென்ட் ஃபார் ஃபியூ ரன்ஸ். அது யூஸ்வலா அர்ஷதீப் சிங்க்கு ஒன் டேல நடக்கிறது தான். அக்ஷர் பட்டேலும் நல்லா பவுலிங் போட்டாரு. ஈஸ் ப்ரூவிங், அதாவது ஜடேஜா இல்லை அப்படின்னா அந்த வாய்ட் நான் ஃபில் பண்றேன்றதை ப்ரூவ் பண்றாரு. பட் இட் இஸ் ஸ்டில் ஒரு லாங் வே டு கோ. அது பார்ப்போம். ஆமா, இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் என்ன வாட்ச் பண்ணேன் அப்படின்னா இவங்க வந்து தே யூஸ் த ஆங்கிள்ஸ் இந்த கிரவுண்ட் வெரி வெல். எஸ்பெஷலி இந்த ஜாஷ் பிலிப்பே அவர் வந்து பிஹைண்ட் ஸ்கொயர் கட் பண்றது, கன்வென்ஷனலா கட் பண்ணாம ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கொயர் அடிக்காம பிஹைண்ட் அடிச்சு தேர்ட் மணிக்கு இந்த சைட் நிறைய பவுண்டரி அடிச்சாரு. சூரியகுமார் யாதவ் 2 வருஷத்துக்கு முன்னாடி T20 நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில். இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல் பிகாஸ் அவர் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டை மட்டும் நம்பி இல்லை டு கெட் இஸ் பவுண்டரிஸ். நல்லா பவுன்ஸ் அண்ட் பேஸ் இருக்கிறதுனால ஹி யூஸ் தட். பின்னாடி நிறைய பவுண்டரிஸ் எடுத்தார் 2 சைடுமே. அண்ட் ஹி யூஸ் தட் டு அமாஸ் அ லாட் ஆஃப் பவுண்டரிஸ் இன் தட் ஏரியா. அதை வந்து நிறைய ரெப்ளிகேட் பண்ணலாம் இவங்க அந்த ஆங்கிள்ஸை யூஸ் பண்றது. ஏன்னா தே குட் நாட் கிளியர். இந்தியா நிறைய ராகுல் அடிச்சதும் சரி, அக்சர் அடிச்சதெல்லாம் இந்தியாவில் 6 அது கேட்சா போயிருச்சு. இவங்க பவுண்டரிஸ் அண்ட் ஆங்கிள்ஸை யூஸ் பண்ண மாதிரி இந்தியா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ண கத்துக்கணும் அந்த கண்டிஷன்ஸ். ஆனா அந்த மாதிரி இன்னோவேட்டிவ் பேட்டிங் வந்து இந்தியன் டீம்ல இப்போதைக்கு யார் அடிப்பா?
இல்ல வெற்றி இன்னோவேட்டிவ் இப்போதைக்கு பேட்டிங்ன்றது இல்ல, நம்ம அடிக்கிற கட்டே வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் அடிக்காம இன்னும் கொஞ்சம் லேட்டா பின்னாடி அடிக்கிறது அந்த மாதிரி சொல்றேன். அவங்க ஃபுல்லா கேமை மாத்தணுங்கிறது இல்ல, இன்னும் கொஞ்சம் மைனர் கரெக்ஷன்ஸ் பண்றது நான் சொல்றேன். வாஷிங்டன் வந்து 2 ஸ்விட்ச் அடிச்சாரு, அதுல தான் கடைசியா அவுட்டும் ஆனாரு. அது அவருக்கு அடிக்குவேட்டா மேபி பிராக்டிஸ் இல்லையா, மேட்ச்ல அவருக்கு இட் டிட்ன்ட் கம் ஆஃப். ஸோ அந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணாரு, பட் இட் நாட் ஒர்க். அவங்க கன்வென்ஷனல் ஸ்கொயர் கட்டே வந்து இவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல அடிக்காம இன்னும் கொஞ்சம் ஜாஸ் பிலிப்பா தான் அடிச்சாரு, ரொம்ப ஃபேன்சியா பண்ணல, பின்னாடி பின்னாடி வெட்டி விட்டாரு அவரு. அந்த மாதிரி அவங்க இன்னும் கொஞ்சம் கிரவுண்டோட ஆங்கிள்ஸ் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணலாம். ராகுல் அடிச்சது ஸ்ட்ரைட்டா, வேற வழியே இல்லை. அவர் ஒரு லூஸ் பவுலர் போட்டாரு ஷார்ட்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஸ்டெப்புக்கு ஃபீட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டு இருந்தாரு. பட் ராகுலாலையும் கிளியர் பண்ண முடியல, இந்தியாவில் வந்து அது 6 போயிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்க பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும்போது நத்திங் ராங் இன் யூசிங் பிஹைண்ட். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணலாம் இந்த கண்டிஷன்ஸ்க்கு. கண்டிப்பா அது சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி வென்யூஸ்லையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெட்டி கடைசியில தான் வந்து போலிங் போட்டார் இன்னைக்கு போட்டதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவர் ஃபிட்டா தான் இருக்காரு அப்படின்னு தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலிங் கொடுத்துருந்துருக்கலாம். என்ன நினைக்கிறத பத்தி? பவுலிங் அவர் இப்போ கடைசியில கொடுத்தது மோர் ஆஃப் டெஸ்டிங் ஆப்ஷனா இல்ல வந்து மேட்ச் டர்ன் அரவுண்ட் பண்ணுவாருன்ற ஆப்ஷனா கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. இல்ல இவருக்கு பார்த்தா ஒரு விக்கெட் கிடைக்குமா, அதான் அப்பயே மேட்ச் முடிச்சு மேபி விக்கெட் இருக்காரு. அந்த மாதிரி டெஸ்ட்ல கூட கொடுத்துருக்கலாமே, அந்த மாதிரி கொடுத்துருந்தா போன வாரம் டெஸ்ட்ல கொடுத்துருக்கலாம். பட் அதான் ஹர்திக் பாண்டியோட அண்டர் ஸ்டடின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ குரூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹி ஆல்சோ ஹேஸ் அ லாங் வே டு கோ. ஆனா ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாரா அப்படின்றது ஒன்லி டைம் வில் டெல். எனக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பெருசா தெரியல. ஸோ இவங்க வந்து பை அண்ட் லார்ஜ் தேவ் நைஸ்லி கம் பேக். ஹேசல்வுட் ஸ்டார்க்கெல்லாம் வந்து அந்த பிரேக்கு அப்புறம் தேர் ஆல் டூயிங் அவங்களோட இப்போ நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. எல்லிஸ் ஆல்சோ டீசென்ட். குணமான் வந்து சூப்பரா போட்டார். ஐ திங்க் அந்த ராகுல் வந்து அண்டர்நீத் த பால் வந்து வெளுக்கணும்னு பார்த்தாரு. அவருக்கு அந்த டிட் நாட் அலோ ராகுல் டு கெட் அண்டர்நீத் த பால். நல்லா போட்டுட்டு இருந்தார் மேத்யூ குணமான். அண்ட் இஸ் ப்ரூவ் தட் இஸ் அ குட் பேக்கப் ஃபார் ஜாம்பா whenever Zampa is not available. ஏன்னா முன்னாடி இந்த ரோல ஆஸ்டன் அகர் இருந்தாரு, பட் நோ குணமான் இஸ் ஜம்ப்ட் ஹிம் இந்த கியூ அண்ட் இஸ் நெக்ஸ்ட். ஸோ அதுவும் குட் டு சி. இன்னும் டிராவிஸ் ஹெட் மட்டும் அவங்களுக்கு ஃபார்முக்கு வரணும். பல நாட்களாக ஃபார்மை விட்டு தவிக்கும் டிராவிஸ் ஹெட் வந்து ஃபார்முக்கு வர இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. நீ என்ன நினைக்கிற? அதுக்காக தான் இந்தியா சீரிஸ் போட்டிருக்காங்க, அவர் ஃபார்முக்கு வரணும்னு இருக்காங்க. இந்தியா சீரிஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களா? பாப்போம் என்ன ஆகுது. ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச் இவ்வளவுதான். எக்ஸலன்ட் டாஸ் டு வின் ஃபார் ஆஸ்திரேலியா. இந்தியா டிட் நாட் பேட் வெல். அது வந்து மேட்ச்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. அதனால பவுலர்ஸ் குட் நாட் டூ மச். இதான் வந்து ஸ்டோரி. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் வின் ஃபார் ஆஸ்திரேலியா. அன்ஃபார்ச்சுனேட்லி பர்த்ல வந்து இந்தியா வேர் பிஹைண்ட் த கேம் ஆல் அலாங். ஸோ இவ்வளவுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நீ என்ன நினைக்கிற வெற்றி? உன்னுடைய கமெண்ட்ஸை சொல்லிட்டேன்னா கம்பெனியை மூடிடலாம். அடுத்த மேட்ச் அடிலேட்ல Thursday நடக்குது. We'll be back with that for further follow-up on the series. We'll sign off with this. Bye.